ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வெஜ்ஜு நூடுல்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகளையே வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ET Action Family. இப்போ இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம பாருங்கள், இந்த சின்ன பாக்கெட் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3 பாக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேங்க. நான் ஏற்கனவே குக்கரில் தண்ணி நல்லா காய வச்சுட்டேன். நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டேங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நூடுல்ஸை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு 4 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்து இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளுக்கு கொதி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. நல்லா நூடுல்ஸ் வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதாங்க. இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம லைட்டாக நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அலசி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ இதே குக்கரில் தாங்க நான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ரொம்ப ஜாமான்லாம் சேர்க்கலை. அதிகமாக வீட்டில் உள்ள காய்கறிகளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுருக்கேன். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் காயும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு பூண்டு தாங்க மெயினு. பூண்டு இன்றைக்கி நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நான் துருவி சேர்த்துருக்கேங்க. பூண்டோட வாசனை ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ காய்கறியை நான் வீட்டில் இருக்க காயை தாங்க போட்டு செய்கிறேன். இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் இருந்துச்சுங்க. இது 3 கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கோஸ் எதுவும் சேர்க்கலைங்க. நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்குதோ அதை வச்சே செஞ்சுக்கிறலாம். ரொம்ப சிம்பிளாகவே செய்யலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ காய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த காய் கொஞ்சம் ஒரு அரை பதமாக வதங்கவும் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வதங்கவும் இப்போ நம்ம ஒரு அலசி எடுத்து வச்சுருக்கோம் நூடுல்ஸ். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கிறலாங்க. நூடுல்ஸை சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இது 2ஐயும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ பொறுமையாக நம்ம கிளறி விட்டோம்னா நூடுல்ஸ் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. நம்மக்கிட்ட எந்த காய் இருக்கோ அது போட்டு செய்யலாங்க. இந்த காய் தான் அந்த காய் தான் இல்லை, எது வேணாலும் போட்டு செய்யலாம். இப்போ நான் சாட் மசாலா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாங்க. இல்லாட்டி இதுவே நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கிறலாங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள காய்கறியை வச்சு டக்குன்னு செஞ்சாச்சுங்க ஒரு 10 நிமிஷத்தில். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.